viewers, welcome back to my channel. போன வீடியோல வந்து இந்த 3x3 பேட்டர்ன்ல கூட வந்து சிவன்கன் நாட் யூஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் வயர் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இது வந்து ரெட் கலர் ஹாஃப் ரோலும் கிரீம் கலர் ஹாஃப் ரோலும் யூஸ் பண்ணி இந்த கூட போட்டிருக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, இது வந்து 2 ரோல்ல சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்டாங்க. அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 2 ரோல்கான மெஷர்மெண்ட் எல்லாம் நான் சொல்றேன். நீங்க வந்து இந்த 1 ரோல் கூட வந்து எப்படி போடுறது நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா தான் 2 ரோல் கூட வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால வந்து மேலே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த 1 ரோல் கூடயே நீங்க பாருங்க. நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரியும். இந்த வீடியோவோட எண்டிங்லயும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதனால போய் பாருங்க. உங்கள சகோதரிகள் நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னு யூடியூப் அனலிட்டிக்ஸ் சொல்லுது. நீங்க வந்து கொடுக்கற சப்போர்ட் தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து ஊக்களிக்கிறதா இருக்கும். அப்பதான் வந்து மேலும் மேலும் நல்ல வீடியோக்கள் நான் வந்து போடணுங்கிற ஆர்வத்தை எனக்கு அதிகப்படுத்துது. அதனால கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த கூடைன்னு மட்டும் இல்லை, நான் போட்ட எல்லா கூடைகளுக்கும் பிக் சைஸ்க்கான மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கூடைகளுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் வந்து பெரிய சைஸில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய சைஸில் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து மேக்ரம் பேக்ஸ் எல்லாம் போடுறதுல ரொம்ப விருப்பம் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்னுடைய ஆஃப்லைன் DIY சேனலில் நான் வந்து மேக்ரம் பேக்ஸ் எல்லாம் பிகினர் லெவல்ல இருந்து நான் வந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அந்த சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து பிகினிங் லெவல்ல இருந்து கற்றுக்கலாம். என்னுடைய ஆஃப்லைன் DIY சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோட எண்டிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம வந்து டைமண்ட் டிசைன் சிவன்கன் கிராஸ் கட் கூட 2 ரோல்ல எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து 2 ரோல் கூட போடுறதுக்கு நான் வந்து 2 கலர்ல ஒயர் எடுத்திருக்கேன். ரெட் கலர்ல ஒரு ரோலும் கிரீம் கலர்ல ஒரு ரோலும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒயரை. ரெட் கலர்ல 24 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன், கிரீம் கலர்ல 26 வயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 8.5 feet வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுல நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் கூட வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் சைஸா வரும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து இன்னும் 1/2 feet கூட அதிகமா வெட்டிக்கலாம். ஆனா வந்து ஒயர் வந்து ஷார்டேஜ் ஆகும். 3x3 கூடையில நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்போதும் போடுற பாக்ஸ் நாட் தான் போட போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை 2 ஒயரையும் எடுத்து ஈக்குவலா மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு இந்த மாதிரி வலது கையில ஒரு ஒயரு இடது கையில ஒரு ஒயர் வச்சுட்டு வலது கையில இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு திரும்பி இருக்க பக்கம் இருக்கு பாருங்க கீழே, அதை தூக்கி மேலே வைக்கணும். வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி இருக்க ஒயர் எடுத்து அதை வந்து அந்த லூப்ல வந்து நம்ம சொருகிடலாம். இந்த ஒயர் திரும்பி இருக்கு பாருங்க, இந்த ஒயரை தான் எடுக்கணும். இதை வந்து இந்த லூப்ல சொருகிடலாம். சொருகிட்டு இதை வந்து 4 ஒயரை இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். அதே போல கிரீம் கலர் ஒயர்லயும் நம்ம வந்து பேசிக் நாட் போடலாம். இப்போ 2 ஒயரை கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்து ஈக்குவலா மடிச்சிட்டு வலது கையில இருக்க ஒயரை இடது கை ஒயர் மேல போட்டுடணும். கீழே இருக்க ஒயரை மேல வச்சுட்டு இந்த சைடு திரும்பி இருக்க ஒயரை வந்து லூப்புக்குள்ள சொருகிடணும். இந்த மாதிரி சொருகிட்டு ஒயரை இழுத்து டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து நாட் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு வச்சதுல கிரீம் கலர்ல 9 நாட்ஸ் கிடைச்சிருக்கு, ரெட் கலர்ல 12 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்க நாட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரீம் கலர்ல 8 ஒயர்ஸ் வந்து மீதம் இருக்கு. அதை என்ன பண்ணுங்கிறது நான் வந்து பேஸ் போட்டுட்டு சொல்றேன். இப்போ நம்ம வந்து போட்டு வச்சிருக்க 2 கிரீம் நாட் எடுத்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே வந்து பேசிக் நாட் தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம். நார்மலா பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அதுதான் இது. இதை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கும் போது மேல வந்து ஒரு இன்ட் ஷேப் கிடைச்சிருக்கு, கீழே ஒரு இன்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து சிவன்கன் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து கிராஸ் நாட்ல சிவன்கன் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இன்டு ஷேப் இருக்கிற இடத்துல ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்டு பண்ணணும். கவனமா பாருங்க, ஃபோல்டு வந்து திருமண பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணணும். இதை வந்து கவனமா பார்த்து ஃபோல்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே வைக்கணும். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு அதை வந்து ஒரு S வடிவத்துல நம்ம ஆக்கிக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இப்போ வந்து ஒரு S வடிவமாக்கி அந்த லூப்புக்குள்ள உள்ள சொருகிடணும். உங்களுக்கு வந்து அது பிடிக்க கஷ்டமா இருந்தா அந்த லூப்புக்குள்ள நம்ம வந்து ஆள்காட்டி விரலை இடது கை ஆள்காட்டு விரலை வந்து இந்த மாதிரி உள்ள விட்டுக்கணும்.
உள்ள விட்டுக்கிட்டு இந்த திருமண ஒயர் இருக்கு பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணோம் பாருங்க, அந்த ஒயரை வந்து இந்த லூப்குள்ள நம்ம வந்து சொருகிடணும். இந்த மாதிரி உள்ள சொருகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அதாவது சிவன்கன் நாட் வந்து நமக்கு கிடைச்சிடும். இது போடுறது ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா தெரியலாம். நான் சொல்ற மாதிரி அதே மெத்தட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இந்த கூடை வந்து போட்டுடலாம். நமக்கு வந்து மேல வந்து ஒரு சிவன்கன் நாட் கிடைச்சிருச்சு. இப்ப 2 நாட்டையும் 2 பாக்ஸ் நாட்டையும் இணைச்சு மேல வந்து சிவன்கன் நாட் நான் போட்டேன். இனி வந்து திருப்பி வச்சுட்டு கீழையும் அதே போல நம்ம போடலாம். கீழையும் அதே மாதிரி. இப்ப கீழே வந்து நம்ம வந்து வலது பக்கம் தான் இங்கேயும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணணும். எப்போதுமே வந்து நீங்க ஃபோல்டு பண்ணும்போது வலது பக்க ஒயரை மட்டும் ஃபோல்டு பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேல வச்சுக்கோங்க. மேல வச்சுட்டு இதை வந்து ஒரு எஸ் வடிவமாக்கி அந்த லூப்குள்ள உள்ள சொருகிடலாம். இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு இப்ப பாருங்க எஸ் வடிவம் தெரியுது பாருங்க, இதை உள்ள சொருகிடணும். உள்ள சொருகிட்டு இந்த ஆள்காட்டி விரலை வந்து அந்த லூப்குள்ள விட்டுட்டு நம்ம திருமண ஒயரை வந்து உள்ள சொருகிடலாம். இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, அங்க வந்து நம்ம சொருகிடலாம். இப்ப வந்து 2 ஒயரையும் இழுத்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். நமக்கு வந்து மேலையும் ஒரு சிவன்கன் நாட் கிடைச்சிருச்சு. இது வந்து 2x2 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா வந்து நம்ம போட போறது 3x3 டைமண்ட் டிசைன்ல நம்ம இந்த கூட போட போறோம். அதனால இன்னொரு கிரீம் கலர் நாட்டையும் இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். அது எப்படி ஜாயின் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப வந்து இன்னொரு கிரீம் கலர் நாட் எடுத்து இந்த மாதிரி பக்கத்துல வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேலையும் ஒரு இன்டர்செப்ட் கிடைச்சிருக்கு, மேலையும் கீழையும் ஒரு இன்டர்செப்ட் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த இடத்துலயும் அதே போல சிவன்கன் நாட் போட்டு ஜாயின் பண்ணும். இப்ப இதுலயும் அதே போல ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்ல திருப்பி இந்த மாதிரி லூப்குள்ள உள்ள சொருகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க திருமண ஒயரை வந்து அந்த லூப்குள்ள உள்ள சொருகிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு இழுத்து டைட் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி தான். ஆனா வந்து இந்த லைன் ஃபுல்லா நம்ம வந்து சிவன்கன் நாட் தான் போடணும். அதை வந்து எப்போதுமே மறக்காதீங்க. இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே வந்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். அடுத்த லைன் வந்து நம்ம வந்து சிவன்கன் நாட் போடணும். இதைத்தான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இந்த கூடையில. இப்ப வந்து சிவன்கன் நாட் போட்டேன். இனி கீழையும் அதே போல நம்ம வந்து இன்டர்செப்ட் வர்ற இடத்துல சிவன்கன் நாட் நம்ம போடலாம். இப்ப கீழையும் ஒரு இன்டர்செப்ட் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல சிவன்கன் நாட் போடணும். இப்ப இதே மாதிரி கீழையும் ஒரு சிவன்கன் நாட் போட்டுருங்க. இப்ப இதுல பாருங்க சென்டர்ல நான் வந்து 3 பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். மேல 2 சிவன்கன் நாட் போட்டிருக்கேன், கீழே 2 சிவன்கன் நாட் போட்டிருக்கேன். இனி வந்து மேல வந்து ஒரு பாக்ஸ் நாட் நம்ம போடலாம். மேல வந்து ஒரு இன்டர்செப்ட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு சாதாரணமா நம்ம போடுற பாக்ஸ் நாட் நம்ம போடலாம். இந்த பாக்ஸ் நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபோல்டு பண்ணணும். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபோல்டு பண்ணி கீழே இருக்க ஒயரை மேல வச்சு சைட்ல இருக்க ஒயரை லூப்குள்ள சொருகிட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். இந்த நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். இப்ப வந்து மேல வந்து ஒரு பாக்ஸ் நாட் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து சிவன்கன் டிசைன் வந்து இதுல வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண் வடிவத்துல ஒரு ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து திருப்பி வச்சுட்டு கீழையும் இன்டர்செப்ட் இருக்கிற இடத்துல நம்ம வந்து நாட் போடலாம். இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்கு. இது வந்து 3x3 பேட்டர்ன்ல நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல பாருங்க 4 பக்கமும் 3 நாட்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்து 6 வயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைமண்ட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். இதே மாதிரி ரெட் கலர் ஒயர்ஸ்லயும் நான் வந்து 3 நாட்ஸ் எடுத்துட்டு இதே மாதிரி 3x3 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு வச்சிருக்க எல்லா நாட்ஸையும் யூஸ் பண்ணி நான் வந்து டைமண்ட்ஸ் போட்டு வச்சதுல கிரீம் கலர்ல 3 டைமண்ட்ஸும் ரெட் கலர்ல 4 டைமண்ட்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணி இப்ப வந்து பேஸ் போடலாம். ரெட் கலர் டைமண்டையும் கிரீம் கலர் டைமண்டையும் எடுத்து பக்கம் பக்கம் வச்சுக்கணும். இப்ப வந்து இந்த 2 இடத்துலயும் இன்டர்செப்ட் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு சிவன்கன் நாட் நம்ம போடணும். அந்த சிவன்கன் நாட் வந்து ஒரு மிக்ஸ்டு கலர்ல கிடைக்கும். ரெட் கலரும் கிரீம் கலரும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்.
இதை வந்து இழுத்து டைட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு கலரில் சிவன்கன் நாட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் நாட் வந்து நமக்கு வந்து சிவன்கன் நாட் கிடச்சிருச்சு. இனி அடுத்து இந்த 2 இடத்துல இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த 2 இடத்துல நம்ம நார்மல் நாட் தான் போடணும். சிவன்கன் நாட்டோட பேட்டர்னே அதுதான். ஒரு லைன் வந்து நார்மல் நாட் போட்டோம் அப்படின்னா ஒரு லைன் வந்து சிவன்கன் நாட் போடணும். அதுதான் வந்து இந்த டிசைனோட பேட்டர்னு. அதனால் வந்து இந்த 2 நாட் வந்து நம்ம வந்து நார்மல் நாட் போடலாம். இது போடும்போது கவனமாக போடுங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு நாட் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டிருந்தோம்னா அடுத்த நாட் வந்து சிவன்கன் தான் கண்டிப்பாக போடணும். இப்போ வந்து 2 நாட் வந்து நான் போட்டேன். இனி வந்து அடுத்த லைனில் வந்து 3 நாட்ஸ் வரும். 3 நாட்ஸுமே நமக்கு வந்து சிவன்கன் நாட் தான் வரும். இப்போ வந்து 3 நாட்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து வந்து 2 இன்ட்டு ஷேப் வந்து மேலே இருக்குது. இதில் பாருங்கள் 2 இன்ட்டு ஷேப் மேலே இருக்குது. இதில் வந்து நார்மல் நாட் போடலாம். இப்போ வந்து 2 நார்மல் நாட் நான் போட்டேன். இனி இந்த இடத்துல ஒரு சிவன்கன் நாட் போடலாம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு மிக்ஸ்டு கலரில் ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். அதுவும் வந்து சிவன்கன் நாட் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி கீழேயும் வந்து அதே மாதிரி மிக்ஸ்டு கலரில் டைமண்ட் போட்டு முடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா டைமண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லா டைமண்ட்ஸையும் மேலேயும் கீழேயும் மிக்ஸ்டு டைமண்ட் போட்டு நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டைமண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மேலே இருக்க வி ஷேப்பையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து நம்ம வந்து 8 ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அது வந்து சைடுக்கு 2 ஒயர் வீதம் 4 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து 4 பக்கமும் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி கார்னர் திருப்பலாம். கார்னர் வந்து நம்ம நார்மலாக திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் வந்து மேலே சரியாக வராது, மாற்றி மாற்றி வரும். நமக்கு வந்து மேலேயும் இதே 3x3 பேட்டர்ன் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். தான் நம்ம அது பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து டிசைன் சரியாக வரும். ஸோ அது என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல மேல் நோக்கி 3 க்ரீம் ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த 3 க்ரீம் ஒயரில் வந்து நம்ம வந்து கார்னர் திருப்பலாம். க்ரீம் ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து இருக்க இந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு இது மேலே சுற்றிடலாம். பாரு, இந்த மாதிரி சுற்றிடணும், டைட்டாக சுற்றிடணும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நார்மலாக வர்ற மாதிரி வராது, கொஞ்சம் சேஞ்சஸாக தான் வரும். ஆனால் வந்து கார்னர் வந்து நமக்கு சரியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே வராது, பேட்டர்ன் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணுறதுன்னா அப்படியே வெட்டி விட்டோம் அப்படின்னா அது வந்து நீட்டாக இருக்காது, பிரிஞ்சு வந்துடும். அதனால வந்து உள்ளே வச்சு நம்ம வந்து நாட் போட்டுடலாம். ஒரு 4-5 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கார்னர் திருப்பிட்டேன். இதே மாதிரி 4 சைட்ஸும் கார்னர் திருப்பிடுங்க. கார்னர் திருப்பிட்டு நம்ம வந்து போட்டு வர வேண்டியது தான். ஒரு லைன் வந்து சிவன்கன் நாட் போட்டு வரணும், ஒரு லைன் வந்து நார்மல் நாட் போட்டு வரணும். இதே பேட்டர்னில் ஃபுல்லாக போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து 1 ரோல் அப்படிங்கிறதுனால ஹைட் வந்து 3 டைமண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். 2 ரோலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 4 டைமண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க ஹைட்டு. இதே கூட வந்து 3 ரோலில் உங்களுக்கு போடணும், மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 3 ரோலுக்கான மெஷர்மெண்ட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கான ஹேண்டில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து இந்த கூடை சம்பந்தமா என்ன டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் அடிப்படை லெவல் கூடைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.